மியான்மரில் நேற்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டன. இதில் பல கட்டடங்கள் இடிந்து விழுந்துள்ளன. மொத்தம் 694 பேர் பலியாகியுள்ள நிலையில் ஏராளமானவர்கள் மாயமாகி இருக்கின்றனர். அவர்களை மீட்கும் பணி தீவிரமாக நடந்து வரும் நிலையில் பலி எண்ணிக்கை என்பது 10,000-ஐ தொடலாம் என அமெரிக்கா அச்சம் தெரிவித்துள்ளது. நம் நாட்டின் அண்டை நாடாக மியான்மர் உள்ளது. மியான்மர் என்பது வடகிழக்கு மாநிலங்களுடன் எல்லைகளை பகிர்ந்து வருகிறது. இங்கு மக்களாட்சி நடைபெறவில்லை. இராணுவ ஆட்சிதான் கடந்த சில ஆண்டுகளாக நடந்து வருகிறது. அது மட்டுமின்றி பல இடங்களில் கிளர்ச்சி படைகள் குறிப்பிட்ட பகுதிகளை கட்டுப்பாட்டில் வைத்துள்ளனர். இதனால் மியான்மரில் கடந்த சில ஆண்டுகளாகவே குழப்பமான அரசியல் சூழல்தான் நிலவி வருகிறது. உள்நாட்டில் இராணுவத்துக்கும் கிளர்ச்சி படைகளுக்கும் இடையே தொடர்ந்து மோதல் என்பது ஏற்பட்டு வருகிறது. இதனால் அமைதியான சூழல் என்பது மியான்மரில் இல்லை. இப்படியான நிலையில்தான் நேற்று மியான்மரில் அடுத்தடுத்து 2 சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டன. நம் நாட்டின் நேரப்படி நேற்று காலை 11:30 மணியளவில் மியான்மரில் 7.7 என்ற அளவில் ரிக்டர் அளவுகோலில் நிலநடுக்கம் பதிவானது. பொதுமக்கள் அலறி அடித்து வெளியே ஓடி வந்த நிலையில் அடுத்த சில நிமிடங்களில் இன்னொரு நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.4 என்ற அளவில் பதிவாகியிருந்தது. இந்த அடுத்தடுத்து ஏற்பட்ட 2 நிலநடுக்கங்களால் மியான்மரின் பல பகுதிகள் குலுங்கின. கட்டடங்கள் அதிர்ந்தன. சில அடுக்குமாடி கட்டடங்கள் சீட்டுக்கட்டு போல் சரிந்து விழுந்தன. சாலைகளில் விரிசல் விழுந்தது. இதனால் பொதுமக்கள் அலறியடித்து ஓடினர். இந்த நிலநடுக்கத்தால் மியான்மரின் 2வது பெரிய நகரமாக அறியப்படும் மண்டாலே மற்றும் சகாய்த் நகரின் 16 கிலோமீட்டர் வடமேற்கு பகுதி மற்றும் அதனை சுற்றியுள்ள இடங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. இந்த நிலநடுக்கத்தால் மியான்மர் நாட்டில் ஏராளமானோர் பூமிக்கடியில் புதைந்தனர். அவர்களை மீட்கும் பணி என்பது தொடங்கி நடந்து வருகிறது. இன்று காலை நிலவரப்படி மியான்மர் நிலநடுக்கத்தால் பலியானவர்களின் எண்ணிக்கை என்பது 694 அதிகரித்துள்ளது. 1670 பேர் காயமடைந்துள்ளனர். அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் ஏராளமானோர் மாயமாகி உள்ளனர். இதனால் பலி எண்ணிக்கை என்பது இன்னும் அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது. இது தொடர்பாக அமெரிக்காவின் புவியியல் ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் மியான்மர் நிலநடுக்கம் மிக மோசமானது என்றும் இந்த நிலநடுக்கம் மோசமான சேதத்தை ஏற்படுத்தி இருக்கலாம், பலி எண்ணிக்கை என்பது 10,000-ஐ கடக்கலாம் என்று தெரிவித்திருக்கிறது. மியான்மரை பொறுத்தவரை அங்கு இராணுவ ஆட்சி என்பது நடந்து வருகிறது. அது மட்டுமின்றி பல இடங்களில் இராணுவத்தினர் மற்றும் நாட்டில் செயல்பட்டு வரும் கிளர்ச்சியாளர்களிடையே மோதல் என்பது உள்ளது. இதனால் மீட்பு பணியை திறமையாக முன்னெடுப்பதில் பிரச்சனை ஏற்படலாம் என்று கூறப்படுகிறது. மியான்மர் உலகின் எந்த நாடு உதவினாலும் ஏற்க தயார் என்று கூறியிருக்கிறது. இந்த சூழலில் மியான்மருக்கு மனிதாபிமான உதவிகளை செய்ய அமெரிக்கா தயாராக இருப்பதாக அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். நாங்கள் நிச்சயம் உதவுவோம் என ட்ரம்ப் உறுதிபட செய்தியாளர்களிடம் கூறியிருக்கிறார். இதேபோல இந்தியாவும் மியான்மருக்கு உதவுவதாக கூறியுள்ளது. இதனிடையே தாய்லாந்தின் தலைநகரமான பாங்காங் நகரை பொறுத்தவரை வானத்தையே எட்டிப்பிடிக்கும் வகையில் பல உயரமான அடுக்குமாடி குடியிருப்புகள் உள்ளன. அங்கு வானுயர்ந்த ஒரு கட்டிடம் இடிந்து விழுந்தது. அங்கு கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த 3 பேர் கட்டட இடிபாடுகளில் சிக்கி பலியாகினர். அதே கட்டிடத்தில் பணியிலிருந்த 90 பேர் மாயமானார்கள். அவர்கள் இடிபாடுகளுக்குள் புதைந்திருக்கலாம் என்று தெரிகிறது. அவர்களை மீட்கும் பணி என்பது தற்போது நடந்து கொண்டிருக்கிறது.